அதிபயங்கரமான காட்டுக்குள்ள வாழக்கூடிய வித்தியாசமான மக்களை தேடி நமது பயணம் கர்நாடகா நோக்கி தொடர போகுதுங்க. இதுல எங்கூட இணையக்கூடியவர் மிஸ்டர் ரஹீம் விளாக்ஸ் அப்படின்னு நான் தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள போறோம். இந்த பயணத்துல நாங்க எங்க ஸ்டே பண்றோம், நாங்க எப்படி எல்லாம் ஃபுட்டை மேக் பண்ணோம், எந்த இடத்துல எங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது, நாங்க எந்த கிராமத்தை தேடி போனோம், கடைசியில் எந்தெந்த கிராமங்களை பார்த்தோம், எந்த பழங்குடி மக்களை டார்கெட் பண்ணி வந்தோம், கடைசியில் எந்த பழங்குடி மக்களை பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இந்த வீடியோ அமைய போகுதுங்க. அப்போ இந்த vlog இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருக்கு. நீ வீடியோ பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நீ போக தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் வாங்க. அதே மாதிரி 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய பெரிய ஒரு யூடியூபர் கூட நம்ம வந்து பயணிக்க போறோம். ரஹீம் vlog ஆமா, மலையாள சேனல். இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிடையாது, மலையாளத்துல ட்ரை பண்றாரு, நம்ம வந்து தமிழ்ல ட்ரை பண்றோம். அதனால வந்து நம்ம காம்பினேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்கலாம். வாங்க நம்ம அப்படியே டிராவல் வந்து ஆரம்பிச்சிடுவோம். ஓகே மக்களே, வந்து இப்போ பவானி சாகர் டேமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளிவாசல் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்களுடைய பயணத்தை கர்நாடகா நோக்கி தொடர போகிறோம். நல்ல செழிப்பாக பவானி சாகர் டேமு தண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்த வழி வந்து அந்த பக்கம் தான் தண்ணி போகிற ஒரு ரூட்டு. அங்கே வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அமைதியாக இருக்கும். வண்டி போகிற சவுண்டு அதிகமாக கேட்காது. ஏதாவது ஒரு சில வண்டிக்கு தான் போகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வண்டி போனால் தான் உண்டு. ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடமெல்லாம். இந்த காய் யாராவது பார்த்துருக்கீங்களா, ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் என் ஃப்ரெண்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாற்றி தருவாங்க. இந்த கார்னரில் வந்து எச்சி தொட்டால் தண்ணி பட்டுச்சுன்னா வெடிச்சிடும் பாருங்க. இப்படி கொண்டு வந்து கையில் தந்துடுவாங்க, கொஞ்சம் புடுற அப்படின்னு. சரி நானும் நம்பி வாங்கி கையில் வச்சா இப்படிதான் இருக்கும். வெடிச்சிருச்சு. அப்ப டக்குன்னு பயந்துடும். இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள். இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, ரோட்ல இருந்து கரெக்டா ரஹீமை பார்த்தாலும் உள்ள நேரம் வாய விட்டாரு. காருக்குள்ள என்ன கிடைக்குது என்னமோ ஒரு கிஸ் கொடுங்க. நான் வாய் நீட்டிட்டு வந்து கொடுங்க ஒண்ணு. போயிட்டு வாங்க. அடடடா மக்களே, என்ன ஒரு சைஸான யானை. குப்பளமா அப்புறம் சமைக்கு வந்துருவோமா, கொழுப்பு கட்டியா இருக்குமோ. டாக்டரை கூட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்ன ஒரு சத்தியமங்கலம் வந்து யானையை பார்க்காம போகவே மாட்டோமே அப்படின்னு பார்த்தோம். கடைசியா ஒரு யானை ரோட்டு ஓரமா நின்று இருக்கு. இதெல்லாம் தான் இந்த பக்கம் ஒரு ஹைலைட். ஒரு 3 யானை நிக்குது அப்படியே பக்கத்துல, குட்டி ஒண்ணு, 2 யானை அப்படியே போற உள்ள பார்த்தது. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். பாத்தீங்கன்னா இப்போ மைசூர் ரோடு, சத்தியமங்கலத்துல இருந்து மைசூர் ரோடு போற வழியில புதுசா ஒரு டோல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ டோல் எதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை இந்த மாதிரி போட்டுட்டு நிறைய பாலங்கள்லாம் கெட்டி அதுக்கப்புறம் டோல் போட்டாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அதுவே நியாயம் கிடையாது. ஏன்னா நம்ம சட்டப்படி பாத்தீங்கன்னா நம்ம ரோட் டேக்ஸ் எல்லாம் கெட்டி தான் நம்ம வண்டி எடுக்கிறோம். ஒரு கார் வாங்குறதா இருந்தா, பைக் வாங்குறது, ரோட் டேக்ஸ் அவ்வளவு கெட்டிட்டு தான் நம்ம வண்டி எடுக்கிறோம். அப்படி இருந்துட்டும் டோல் கேட்டுறோம். சரி ஓகே போய் தொலையுது அப்படின்னு பார்த்தா இது என்ன ரோடு பாத்துங்க. இதான் 2 வழிச்சாலை. இது வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியாக்குள்ளேயே இதை விட சூப்பர் ரோடு இருக்கும். ஆனா இதான் கர்நாடகனுடைய எல்லையினுடைய ஆரம்பம் பாருங்க, எப்படி பயங்கரமான ரோடு. இந்த ரோட்டுக்கு வந்து டோல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கர்நாடகா ஆரம்பமே இப்படி இருக்கு. இன்னும் போகக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு மாறப்போகுதுங்கிறது பார்ப்போம். வெறியேறுது இப்பவே. அப்படி சூப்பரா பொள்ளாச்சியில இருந்து பாத்தீங்களா, பொள்ளாச்சி ரோடு எப்படி போட்டுங்க பாத்தீங்களா, ஃபுல்லா சிமெண்ட் காங்கிரீட் ரோடு. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு போட்டுட்டு பைபாஸ் ரோடே வந்து தூக்கி தின்றும் அப்படிங்களா. ஆனா அந்த ரோடுக்கு கூட டோல் கிடையாது. சின்ன காரு கிராஸ் அடிக்கிறத பார்த்தா கார் உள்ள ஏறி கிடக்கு. அதான் கார் உள்ள கிடக்கு வருங்க. ஒரு கார் அப்படியே ஆப்போசிட், அதாவது டிவைட் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால இது டோல் வேற போட்டு வச்சிருக்கானுங்க.
அடிச்ச அடியில் வந்து என்ன இருக்கு தெரியல, ஆளுகளுக்கு இறங்கல. ஆனால் நிறைய கூட்டம் இருக்கு, நம்மளும் இறங்கி டிராஃபிக் ஆக்க வேண்டாம். ரோட்டில் வந்து நம்ம நல்லா போனாலும் ஆப்போசிட் வரவங்க சாராயம் சரக்கு சாயங்காலம்னால பார்த்தா வண்டி ரொம்ப கஷ்டம். நான் தான் சொல்றது, நைட் வண்டி டிராவலிங் வேணா. நம்ம ஏதாவது ஒரு சேஃபான இடம் பார்த்து அங்கே அன்னைக்கு தங்கிட வேண்டியது தான். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இறங்கி ட்ராவல் பண்ணால் அது நல்லது. எல்லாரும் ட்ராவல் பண்ணுறவங்கள அதான் ஃபாலோ பண்ணும். சேஃபு. ரொம்ப நாள் சுற்றி செம்ம டயர்டாகி போச்சு. ஒரு 350 கிலோமீட்டர் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. கர்நாடகாவுக்குள்ளே வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து என்ன ஸ்டே வந்து எங்கே தான் ஸ்டே பண்ணுறது, ஏதோ ஒரு வில்லேஜில், அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வில்லேஜில் வீட்டுக்கு முன்னாடி தான் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில் இப்போ நம்ம வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டு இங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இதை நம்ம காரும் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறது. ஸ்டேக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்னென்னா இதை வந்து ஒரு அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் தூங்க வேண்டியதான். என்ன மக்களே தீ எரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஸ்டவ்வு சரியான குளிராகி போச்சு. நேற்று வாட்டர் கேன் கொண்டு வந்துருந்தேன். அது அப்படியே தண்ணி உழுது என்னுடைய பெட்ஷீட் எல்லாமே நனைஞ்சு ஈரமாகி 3:30 மணிக்கு குளிர் தாங்க முடியலனால டென்ட்டுக்குள்ளே தானே படுத்திருந்தேன். சரியான குளிர், கை காலெலாம் விரைச்சி போச்சு. அந்த ஈர பெட்ஷீட்லேயே விரிச்சிருந்தேன். கீழே விரிக்க முடியாது, விரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அதையே விரிச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டமாகி போய் இப்போ தூக்கம் இல்லாமல் ஒரு ஃபயர் கேம்பாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரஹீம் பாய் வந்து உள்ளே பெட்ஷீட் போட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு வழியே இல்லை. சூடு உள்ளே வந்து காருக்குள்ளே கொஞ்சம் சூடாயிருச்சுன்னா வெதுன்னு ஆயிடுச்சுன்னா தூங்கிடலாம் எப்படியாவது கண்ணமுடி அப்படின்னு கொஞ்சம் உள்ள அடுப்பு வச்சு சூடாக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, காலைல எந்திரிச்சிருக்க நிமிஷத்தை சொல்கிறேன். கொஞ்சம் அப்படியே குளிர் காஞ்சிக்கிறேன். சரியான தூக்கமே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டென்ட்லயும் தூங்க முடியல, கார்லயும் தூங்க முடியல. நைட்டு உங்களுக்கு ஃபயர் கேம்ப் மட்டும் காட்டி பார்த்தீங்களா, தீ எறிகிற மாதிரி பேசியிருப்பேன். வரும் அடுப்பை இப்படி வச்சு 5-6 டைம் தூக்கம் இல்லாம எந்திரிச்சு அதை சூடாக்கி அந்த உள்ள வெதுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் தூங்கியிருக்கேன். இந்த மாதிரி தூக்கம் நான் தூங்குனதே கிடையாது லைஃப்ல. இப்படி ஒரு கஷ்டப்பட்டது இல்லைங்க தூக்கத்துக்கெல்லாம். எப்படியாவது தூக்கம் வந்துடும் தூங்கிடலாம் நினைச்சுதான் இருந்தேன். அந்த அளவு டயர்ல இருந்தது. இருந்தாலுமே தூங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கியிருக்கோம். அதாவது மெயினா என்னன்னா, நாங்க தங்கின பெட்ரோல் பங்க்ல பாத்ரூம்ல தண்ணி கூட வராது. அதுதான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிதான் அதாவது ஒரு சில இடத்துக்கு டிராவல் பண்ணா எதுவுமே கம்ஃபர்டபுள் ஆகி ஜஸ்ட் தூக்கம் இல்லை இந்த மாதிரியான பாத்ரூம் கிடைச்சிடும், கிளியரா பண்ணிடலாம். ஆனா இங்க எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் இங்க பெரிய ஹைலைட். தூக்கம் இல்லை, பாத்ரூம் இல்லை, ஃபுட்டும் கூட சரியா வந்து நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம்னு சொல்லி கொண்டு வந்து, ஆனா எல்லாம் கடையில தான் சாப்பிட்டுருக்கோம். இனி பார்ப்போம், இனி அடுத்தடுத்த இடங்கள், இனி எத்தனை நாட்கள் இந்த மாதிரி எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் இருக்க போறோமோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த கிராமங்களை தேடி வித்தியாசமான மக்களை தேடி நம்ம பயணம் தொடர்றது. எந்த மாதிரி நம்ம மக்களை பார்க்க போறவங்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது வாங்க அப்படி போகலாம். மெயினா இந்த பகுதியில தேடி வந்தது அது யாருனாது லம்பானிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி மிக்சிங்கில் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஆபரணங்கள்லாம் வந்து கை ஃபுல்லாக காது ஃபுல்லாலாம் நிறைய எக்கச்சக்கமாக போட்டு நாங்கள் வந்து லம்பாடின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட இப்போ லம்பாடி மாதிரி வாய் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து லம்பானிஸ்ல இருந்து அந்த லம்பாடிங்கிற வார்த்தை வந்து பிரிஞ்சு வந்த வார்த்தை தான் அது. அதனால தான் நம்ம ரஹீம் பாய் தான் அந்த இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால ஆமாம் சொன்னார். அதனால தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நானும் வந்து பல தடவை லம்பாடி தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ ஆமாம், ஆனால் லம்பானி தான் சொல்லுவாங்க. என்ன ஏது அவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறதே சத்தியமாக தெரியாது. ஒரு கேள்விப்பட்ட ஒரு கெஸ்ட்ல வந்திருக்கோம். இனிதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து டீசல் அடிச்சுட்டு நம்மளுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். காலைல 8 மணி நாங்கள் வந்து எடுத்து அந்த லம்பானிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை தேடி எங்கள் பயணத்தை வந்து தொடர ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமான மிஸ்ட்டுங்க. நாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி காட்டுறது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான மிஸ்டாக இருக்குது. ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது, மரங்கள்லாம் வந்து சுத்தமாக எல்லாம் மறைச்ச மாதிரி இருக்கு பாருங்க. சரியான கிளைமேட்டு. அதனாலதான் காலையில எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு குளிரடிக்க காரணமும் அதே மாதிரி தூக்கம் இல்லாத காரணமும் இந்த அளவுக்கு மிஸ்ட் தான். அதாவது ஒரு மதத்தை வந்து இது படுத்துறாங்க, மதத்தை பாக்குறாங்களே தவிர
அந்த நாட்டை வளர்த்தணும், மக்களை வளர்த்தணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து இங்க கம்மி. டெவலப்மெண்ட் பத்தி பேசுறதும் கிடையாது. ஆமா, மதத்தை பத்தி பேசணும், சண்டையை பத்தி, கலவரத்தை பத்தி பேசணும். ஒரு தேர்தல் வருதுன்னா முன்னெல்லாம் தேர்தல் வரும்போது டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசணும், அதான் சர்ச்சை. இப்போ வந்து அது கிடையாது. இப்போ வந்து ஏதாவது ஒரு தூண்டுதல், ஒரு மத பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிட்டு அது வந்து பப்ளிக் எடுத்து விட்டுற வேண்டியது. அப்புறம் இந்த எல்லா பட்டி தொட்டில எல்லாம் அதுதான் சர்ச்சையா இருக்கும். அதேதான். இப்போ போன எலெக்ஷனே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து அல்லாவா ராமரா அப்படிங்கிற எலெக்ஷன் தான் இங்க நடந்துச்சு. அப்போ வளர்ச்சியா தோல்வியா அப்படி பேசியிருந்தா ஓகேங்களாம். அப்ப இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாடு, அதாவது எப்படி வந்து இந்த நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது. அதனால முதல்ல நம்ம வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வீடியோ பார்க்க எல்லாமே வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கக்கூடியவங்க தான். நம்ம எப்பவுமே வளர்ச்சி சம்பந்தப்பட்டு யாரு பேசுறாங்களோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அது வந்து கலவரம் இல்லாம எல்லாருமே அண்ணன் தம்பியா. ஒரு ஹிந்து கடையில ஒரு முஸ்லீம் பையன் வேலை செய்யறான், அந்த நேரம் வந்துச்சுன்னா தம்பி நீ தொழுவு போலையாப்பான்னு கேட்டு தொழுது வந்து அவரே அனுப்பிடுவாங்க. ஒரு முஸ்லீம் கடையில இன்னொரு முஸ்லீம் வேலை செஞ்சா தொழுவு போகணும்னு சொன்ன தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்புறம் போய்க்கலாங்கிற சொல்றவங்க கூட இருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு ரிலீஜனை வந்து ஆப்போசிட் ரிலீஜன் நல்லா புரிஞ்சு வாழக்கூடிய நாட்டுல தான் நம்ம இருக்கோம். ஆனா அதை வந்து பிளவுபடுத்துறதுக்காக பெரும் சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் கூடாது, ரெண்டு மாதத்துக்குள்ள உறவுகள் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து வேறு வேறு பண்ணிடணும். அதுதான் பார்ப்போம், அதுதான் அவங்க டார்கெட். அது அவங்களோட பொலிட்டிக்கல் இது வந்து அது கண்டிப்பா அந்த ஒரு பிரிவினையில தான் அவங்க வந்து அரசியலை தக்க வச்சுக்கிறாங்க, பதவியை தக்க வச்சுக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும், கேரளாக்குள்ள கொண்டு வரணும் அப்படி. ஏன்னா மேக்சிமம் கர்நாடகாக்குள்ள பாதி கொண்டு வந்துட்டாங்க. அத வந்து மக்கள் வந்து அது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா ஓரளவுக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து டெவலப்மெண்ட் எதுவும் கிடையாது. நமக்கு வந்து இந்த மத சார்பான விஷயங்கள் மட்டும்தான் அங்க சர்ச்சையாகுது, ஒளிய வேற எந்த பிரயோஜனம் இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு சதவீதம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டனாலதான் அந்த ஓட்டு நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. ஆமா, இப்ப மாறி இருக்கு. அதே மாற்றம் எல்லா பக்கமும் வரணும். எல்லாருமே யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கடையை பார்த்தோம். நீங்க தான் சாப்பிட போறோம். சாப்பாடு வந்து ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட முடியும். எங்க நம்ம நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் கையேந்தி போன்னு போய் இறங்கிட்டானா எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு சட்னி சாம்பார் தோசை சாப்பிட்டு பழகிட்டோம். அதே டேஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்தா இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஃபுட்டா இருக்கு. அதனால இன்னைக்கு காலையில் வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு வண்டி இருப்பாருங்க, நீங்கள் அந்த வண்டி கடையெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த ட்ரக்கு. ஓகே, என்ன இருக்கு? எல்லாம் முட்டை, மசால் தோசை, பூரி, அப்புறம் வந்து தோசை, அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்க போகுது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நாங்களும் இறங்கி சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த பிளாஸ்டிக் கவரு எந்த அளவுக்கு எஃபெக்ட் கேடு. ஆனால் இதை நான் சாப்பிடவே மாட்டேன் எப்போ பிளாஸ்டிக்கை. ஆனால் இங்கே சாப்பிட வேண்டியது ஆகிப்போச்சு. சாப்பாடு பரவாயில்ல. ஒரு மசால் தோசை, அப்புறம் வந்து ஒரு என்னமோ புதினா ரைஸ் மாதிரி ஒரு ஐட்டத்தை தந்தாங்க. அது என்னன்னா அது பேரு? சட்னி. இல்லை, ரைஸுக்கு. அதுக்கு ரைஸுக்கு என்ன கொடுத்தாங்க? அது அந்த என்ன ரைஸ் பேரு? அது புலாவ் சாப்பாடு. அப்புறம் வந்து 2 உளுந்து வடை வாங்கி எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். மசால் தோசை பாதி சாப்பிட்டோம். அப்புறம் ரைஸு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே விசாரிச்சா அந்த லம்பானி வந்து இங்கே கிடையாது, குடகு சைடு போங்கங்கிறாங்க. அப்புறம் குடகு சைடு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து கொஞ்சம் நிறையா ட்ரைபல் வில்லேஜர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க படிக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ நான் எங்கள் ட்ராவலை வந்து குடகு சைடு வந்து, குடகு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கூர்க்கு சைடு. கூர்க்கு வந்து நிறையா டூரிஸ்ட் பிளேஸ், நல்லா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இயற்கை அழகு நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆனால் நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான இடங்களை தேடி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்க போகுது, அங்கே எந்தெந்த கிராம மக்களை சந்திக்க போகிறோம், போகிறது சக்ஸஸ் ஆக போகுதா, இல்லை வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்த மாதிரியே அங்கேயே இருக்க போகுதாங்கிறது சத்தியமாக உங்களுக்கு தெரியாது. நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சரியான கண்டென்ட், இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாங்கள் எதிர்பார்த்த போகிற இடம் வேற, அந்த இடத்துல போகிறது, போகிறக்குள்ளே ஏதாவது கவர் பண்ண முடியுமாங்கிறது தான் எங்களோட டார்கெட்டு. ஆனால் அது அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அங்கே அப்படியே போகலாம்.
அப்படி குடகுன்னு சொல்லக்கூடிய கூருக்கு சைடு ஃபுல்லாக சுற்றணுங்க. ஆனால் நாங்கள் தேடி வந்த அந்த லம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பாணி மக்களை வந்து எங்களால் பார்க்கவே முடியல. ஆனால் நாங்கள் எதிர்பாராத விதமாக சந்தித்த வேறு ஒரு பழங்குடி மக்களை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனு குர்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூர்க்கு மலைப்பகுதியில் வாழ்வாங்க. இது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டும் கூட ட்ரெண்டிங்கில் போச்சு. எந்த பாட்டு அப்படிங்கிறத நான் சின்னதாக ஒரு பிட்டு மட்டும் வைக்கிறேன். இதுக்குள்ள தான் அந்த ஜனு குர்பாஸ்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் வாழக்கூடிய ஒரு ட்ரைபல் வில்லேஜை தேடி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். வெறும் தேக்கு மரங்கள் நல்லா சூப்பராக இருக்கு அப்படியே போறதுக்கே. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 அடி 5 அடி ரோடு ஃபுல்லாக தேக்கு மரங்கள். அந்த தேக்கு மரத்துல இருந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து அங்கங்கே சின்னதாக விழுகுது. அற்புதமாக இருக்கு. இங்கேயே இப்படி இருக்குன்னா கண்டிப்பா அந்த கிராமமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சா நான் முன்னாடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செக் போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்த்துருவோம். ನಾವು ತುಂಬಾ ದೂರಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ. ಪರವಾಗಿಲ್ಲ. ಈಗ ನಾವು ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. ನಾವು 2 ಜನ ಒಳಗಡೆ ಬನ್ನಿ. ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲ ನೋಡ್ಬೇಕಂತ ಅದಕ್ಕೆ ಆ ಕಡೆ ಇದು ನಿಮ್ಮ ಮನೆವಾ? ಇದು ಅದು 2 ಮನೆವಾ ನಿಮ್ಗೂ? இந்த பாப்பா பேர் வந்து அனிதா. இவங்க வந்து விடவே இல்லை. இந்த பாப்பாவுக்கு நடக்க முடியாதனால அதில் வந்து ஒரு வாக்கர் மாதிரி அதை வச்சு சப்போர்ட் பண்ணி நடக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ண வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜனகுர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குருபா, நம்ம எப்படி குறும்பர் சொல்ல மாதிரி இங்கே வந்து ஜனகுர்பான்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய வீடுகள். இது வந்து இந்த பேக் சைடு அந்த வீட்டினுடைய பின்புறத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு காஃபியினுடைய தோட்டம், நல்லா அழகான காஃபி தோட்டம். அந்த காஃபி தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய வாஷ் பேசன் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மண்ணால் கட்டப்பட்ட செவறுகள். இதே மாதிரி தான் நம்ம ஊட்டியில் நீலகிரி சைடு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். பட் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் வந்து நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். கன்னடா அவங்க பேசுகிறது சுத்தமாகவே நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்குது. இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 வீடுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பாட்டி கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஓ மகன், ஓ வயலோடு சேர்ந்த ஒரு கிராம வீடு இது. வந்து இந்த ஒரு இவங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்போ இருக்காங்க பார்த்தி இந்த பாட்டியும் இந்த பாட்டியோட பசங்க அவங்க பேர பசங்களுக்குன்னு இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குது. அப்படி நம்ம வரும்போது ரைட் சைடில் ஒரு கட்டாச்சு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போனால் அங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்காம அதையும் சேர்ந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நெல் அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஓ நேற்று ராத்திரி யானை வந்திருக்காமா? ஆ ಇಷ್ಟು ದಪ್ಪ ಇದ್ದೀವಿ ಇಷ್ಟಿಗೆ ಅದನ್ನ ನೆತ್ಕೋಬೋದೇ. ನಿಮ್ಮ ಕುಲತ್ತೊழில் என்ன சொல்றது? இப்போ எல்லாம் ஏன் ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಇಲ್ಲಿ? இந்த இடத்துல இருந்து முடிச்சிட்டோம். இனி அடுத்து வந்து நேராக அப்படியே பக்கத்தில் ஒரு ரூட்டு போச்சு ரைட் சைடு, அந்த ரூட்டுக்கு போக போகிறோம். அந்த டைமில் வந்து அந்த இலத்தலையெல்லாம் கட்டி டான்ஸ் ஆடுவாங்க. அது இருக்குதாம்மா, அது நம்ம கேட்கும்போது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அது அதே தான் ஃபெஸ்டிவல் டைமுங்கும் போது அந்த டான்ஸ் வந்து தலையெல்லாம் கட்டிட்டு பழங்காலத்தில் எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி டான்ஸை வந்து இந்த மக்கள் டான்ஸ் ஆடுவாங்க. இதுவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் செக் போஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுண்ணா சும்மா குறைக்கிறதா கிடைக்காது.
ಟ್ರೈಬಲ್ಸ್ ಇದೆ ಜನ ಕುರ್ಬಾ ನೀವು ಕೊಡಗದಲ್ಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ மக்களே இந்த ஜனகுர்பா மக்களுடைய அந்த ஜனகுர்பா டான்ஸ்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும். நம்ம அந்த டான்ஸ் எதாவது பண்ணுவாங்கன்னு பார்க்க வந்து எல்லோரும் வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாமே காட்டு வேலை அந்த மாதிரி கூலி வேலைக்கு தான் மேக்ஸிமம் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து இங்கே ஃபயர் கேம்ப் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நைட் எப்போவுமே இந்த இடத்துல இந்த மாதிரியான தீயில் வந்து முட்டிக்குவாங்க. இது எதுக்குன்னா இந்த பகுதியில் யானைகள் தான் அதிக பிரச்சனை. மற்றதெல்லாம் வந்து சிறுத்தை புலி அந்த மாதிரிலாம் எது வராது. யானைகள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபயரை போட்டு வச்சுக்குவாங்க. இதோடைய ஸ்மெல்லு அந்த புகையோட ஸ்மெல்லு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இங்கே ஆளுகள் இருக்குது தீ இருக்குன்ட்டு யானை சீக்கிரத்தில் உள்ளே வராது. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதாவது எப்போ இருந்து இங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய டைம்லேருந்தே நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படி அவங்க நினைவு தெரிஞ்சது அது வரைக்கும் இருக்காங்க. வந்து இவங்களுடைய விவசாயம்னு பார்த்திங்கன்னா இந்த காஃபி அப்புறம் வந்து நெல் குருமிளகு இதெல்லாம் தான் வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து இந்த குருமிளகெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து இவங்க விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி ஈட்டி மரங்கள் இருக்குது. அப்புறம் வந்து சுற்றி வந்து அந்த தேக்கு மரங்கள் இதெல்லாம் தான் இவங்களுடைய மெயினான விவசாயமாக இருக்குது. வீடுகள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 வீடு இங்கே ஒரு 3 வீடு அவ்வளோதான். ஆட்கள் வந்து பெருசாக யாருமே இல்லை. எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கர்நாடகா மக்கள் கர்நாடகாவில் கூர்க்கு பகுதியில் கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய ஜனகுர்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்களுடைய பழங்காலத்த வீடுகள் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கட்டப்பட்ட ஒரு சில வீடுகள் தான் இப்போது நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடுகள். இதே உங்களுடைய வாழ்க்கை. அது புண்ணா புண்ணா கொஞ்சம் இருந்தா என்ன எடுக்க வாங்க தொட்டு பார்க்க வாங்க ಟಚ್ ಹಿಡ್ಕೊಂಡು ನೋಡ್ಕೊಂಡು ரஹீம் பாய் கண்ணு கண்ணு மூங்கிலால செஞ்ச அந்த ஜனகுர்பாசனுடைய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு பெண்கள் மட்டும் இல்லைங்க குழந்தைகள் உட்பட எல்லாருமே இந்த யானைகள் சிறுத்தைகள் இந்த மாதிரி எது வந்தாலுமே இதை வச்சு அடித்து விரட்டுவாங்களாமா. எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து எபிசோடு 2ல் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களை பற்றியும் நம்ம வந்து பல சுவாரஸ்யமான தகவல் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து கர்நாடகா எபிசோடு 1, 2, 3, 4 நிறையா வருதுங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமான மக்களை தேடி நம்ம பயணம் தொடருது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.